Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 7ல இருக்க சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ நமக்கு நெட்வொர்க்கிங்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு கனெக்ட் ஆயிருக்கத நம்ம நெட்வொர்க்கிங் அப்படினு சொல்லுவோம். அது வேர்ல்ட் ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கும். சோ அதுக்குள்ள இருக்க டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா நெட் அப்படிங்கிறது தேவை. அதை பத்தி எல்லாமே நம்ம பிஃபோர் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது. ஸோ சோஷியல்னா நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கம்யூனிகேஷன், சமூகம் அப்படின்ட்டு. ஸோ இதோட என்னப்பா நெட்வொர்க்கிங் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இந்த யூசர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தங்களோட ப்ரொஃபைல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கறது அலோவ் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட்டாவும் இருக்கும், பப்ளிக்காவும் இருக்கும். ஸோ பப்ளிக்கா இருந்தது அப்படின்னா அந்த யூசர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஸோ யார் வேணாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க போடுற வீடியோஸ் அண்ட் ஆடியோ ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கிறதா யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுவே பிரைவேட்ல இருந்தது அப்படின்னா ஸோ அந்த யூசர்ஸ் ஓகே இல்ல அக்செப்ட் இல்ல டெனிங் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் அவர் ப்ராசஸ் அவர் உள்ள போய் அவரோட ப்ரொஃபைலை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்னு சொல்லுவோம். இல்லை சோஷியல் வெப்சைட் அப்படின்னு ஷார்ட்டாகவும் சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டாகவும் இருக்கு, ஆப்பாகவும் இருக்கு. ஸோ பிளே ஸ்டோரையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸும் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவும் புதுசா ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுலேயே ஏகப்பட்ட வெர்ஷன்ஸும் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபேஸ்புக் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபேஸ்புக் பார்த்தோம் அப்படின்னா இது மெட்டா அப்படின்ற கம்பெனி இதை பை பண்ணிருக்கு. ஸோ இந்த ஃபேஸ்புக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யூசர்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணுது. தென் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண, மெசேஜஸ் சென்ட் பண்றதுக்கு, வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு, தென் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கறத அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ டேட்டா ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த 2022 வரை இது ஃபேஸ்புக் ஆக்டிவ் யூசர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா யூடியூப் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவே நீங்க மேபி யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த உலகம் முழுக்க இருக்க யூடியூப் எவ்வளவு பேர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மந்த்லி மட்டும் 2 பில்லியன் ஆக்டிவர்ஸ் யூசர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த யூடியூப் ரொம்பவே பாப்புலரான ஒன்று. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் ஷேர் பண்ணிக்க, தென் அப்லோட் பண்றதுக்கு, போஸ்ட் பண்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. ஸோ இந்த வாட்ஸ்அப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெசேஜை கம்யூனிகேட் பண்றதுக்கு, மெசேஜஸ் ஷேர் பண்ணிக்கிறது, ஸோ டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு, ஸோ வீடியோ கால் பண்றதுக்கு, வீடியோ கால் ரிசீவ் பண்றதுக்கு, ஸோ ஆடியோ கால்ஸ், இந்த நார்மல் கால்ஸ் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் மூலியமா நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நெட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உலகம் முழுக்க 2 பில்லியன் யூசர்ஸ் அப்படின்றவங்க இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது. ஸோ டுடே வேர்ல்ட்ல இன்ஸ்டாகிராம் இல்லாத ஒரு யூசர் ஒருத்தர் கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் என்ன பாப்புலரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது டெஸ்க்டாப் வெர்ஷனாவும் அவைலபிளா இருக்கு. தென் போன்லயும் இது என்னவா இருக்குன்னா அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எது எப்படிங்க இருந்தாலும் மொபைல் ஆப் இருந்தா மட்டும்தான் அவங்களால வீடியோ, ஆடியோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால செய்ய முடியும். ஸோ இதோட டேட்டா ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 2 பில்லியன் யூசர்ஸ் மந்த்லி ஆக்டிவா இருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோம்னா ட்விட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்விட்டர் எப்போ லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 2006 எனேபிள் ஆயிருக்கு. ஸோ ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னா அந்த ட்வீட்ல கிட்டத்தட்ட 280 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேங்களா? அதாவது மெசேஜ் தான் ட்விட்டர்ஸ்ல ட்வீட் அப்படின்ற நேம் இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்ட் லெவல்ல 436 மில்லியன் யூசர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இந்த ட்வீட் போடுறது பார்த்தீங்கன்னா இது யார் வேணாலும் போடலாம். தென் இது பப்ளிக்காவும் இருக்கும், இதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட கேரக்டர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 436 அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். அடுத்து பார்க்கும்போது பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பின்ட்ரெஸ்டையும் நீங்க டெஃபினட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாப்புலரா ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா உடனே பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போய் நீங்க சர்ச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூசர்ஸ்க்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவளோட கருத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அதை கிரியேட் பண்ணி அவங்க க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு இந்த பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு.
ஸோ இதோட டேட்டா ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 431 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட சோஷியல் சைட்ஸ் வந்து இன்னும் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ட்விட்டர் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு மாற்றியாச்சு. அது மட்டும் இல்லாமல் த்ரெட்ஸ், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், டிக்டாக், ஃபேஸ்புக், லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா சில சைட்ஸ் வந்திருக்கு. தென் வந்து டெலிகிராம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது மாறாது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறதும் மாறாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.